அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் மாதிரி தேர்வு 4 நம்ம எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் 50 கேள்வியாக நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைய வீடியோவிலையும் 50 மிக மிக முக்கியமான கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே குரூப் ஒரு தரத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 3 டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். 8 தொகை நூல்களுள் புறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன? 8 தொகை நூல்களை புறம் சார்ந்தவை, அகம் சார்ந்தவை, அகமும் புறமும் சார்ந்தவைன்னு பிரிப்பாங்க. இதில் புறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன? மொத்தம் 2 நூல்கள் இருக்குங்க. இதற்கான பதில் 10 புறநானூறு. இந்த இரண்டும் புறம் சார்ந்த நூல்கள். 8 தொகையில் இருக்கிற புறம் சார்ந்த நூல்கள் 10 புறநானூறும். அடுத்து 2வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். கடல். கடல் என்று பொருள் தரக்கூடிய 2 சொற்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான பதில் ஆழி அப்படின்னாலும் கடல் தான், பறவை என்றாலும் கடல் தான். நல்லா கவனிங்க, இந்த ரா வந்திருக்கு. ஆழி அப்படின்னாலும் கடலை குறிக்கும், பறவை அப்படின்னாலும் கடலை குறிக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன? மேல்வாயுடைய பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன? இவ்வு என்ற எழுத்து தான் உருவாகுங்க. உச்சரித்து பாருங்கள். இவ்வு என்ற எழுத்தை உச்சரித்து பாருங்கள். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்தும். அப்போ தான் இந்த இவ்வு என்ற எழுத்து உருவாகும். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. இது எக்ஸாமில் வந்த ஒரிஜினல் கொஷினுங்க. பழைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்த கேள்வி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பிழையுள்ள தொடர் எதுவோ அதை கேட்டிருக்காங்க. காட்டில் மாடுகள் மேய்ந்தன கரெக்டாக இருக்குது. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா மாடுகள் பன்மையாக இருக்குது, முடிவும் பன்மையாக இருக்குது. ஓகே. சோலையில் மான் துள்ளி விளையாடியது. மான் என்பது ஒருமை, விளையாடியது என்பதும் ஒருமை தான். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. தவறு. இங்கே பாருங்கள், ஓர் அணில் சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, ஓடின என்று பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஓடியது அப்படி தான் வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. பூஞ்செடியில் பூ மலர்ந்திருந்தது. பூ என்பது ஒருமை, மலர்ந்திருந்தது என்பதும் ஒருமை தான். ஸோ இது கரெக்டு தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. பனுவல் என்றால் நூல், தார் என்றால் மாலை, முனிவு என்றால் சினம், கதலி என்றால் வாழை. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். மையங்கொழி சொற்களை பொறுத்துக. உச்சரிப்பில் சிறிதளவுக்கு மட்டும்தான் வேறுபாடு இருப்பது மையங்கொழி சொற்கள். இதுக்கான பதில் ஞால் என்றால் உலகம், இந்த ஞால் என்றால் இசை, தனி என்றால் மலை, இந்த தனி என்றால் ஒற்றை. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. அதாவது இங்கே ஹெட்டிங்ஸ் நான் கொடுக்க மறந்துட்டேங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா திருவிளையாடல் புராணம். சரிங்களா? திருவிளையாடல் புராணம் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 3 காண்டம் இருக்கிறது. கரெக்டு. திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்கிறது. கரெக்டு. அடுத்தது 64 படங்களை கொண்டது. கரெக்டு. ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கரெக்டு. 17ஆம் நூற்றாண்டில் முதுகுன்றத்தில் பிறந்தவர் என்பது தவறு. முதுகுன்றம்னா என்னங்க? முதுகுன்றம் என்பது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை மருவுச்சொற்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் இவர் எங்கே பிறந்திருப்பார்னா வேதாரண்யத்தில் பிறந்திருப்பார். வேதாரண்யம் அப்படிங்கிறத திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யத்தில் தான் இவர் பிறந்திருப்பார். முதுகுன்றத்தில் பிறக்கலை. ஸோ இதுதான் தவறு. முதுகுன்றம் என்ற ஊருடைய பெயர் என்ன? இதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள்.
தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் நிறைய இருக்கிற பகுதியை தென்னம் தோட்டம் சொல்கிறாங்க. இப்படி சொல்வது மரபு வலு. தென்னந்தோப்பு அப்படி தான் சொல்லணும், தென்னந்தோட்டம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்கிறது மரபு வலு தான் வந்திருக்கு. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். நற்றிணை பற்றி ஆராய்க. நற்றிணையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அகம் சார்ந்த நூல் கரெக்டு. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி கரெக்டு. 9 முதல் 12 அடி எல்லை கொண்டது கரெக்டு. தொகுத்தவர் உருத்திரசன்மன் என்பது தவறு. தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். செய்வினை தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது செய்வினை தொடர்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் குமுதா பாடி மகிழ்ந்தாள் என்பதுதான் செய்வினை தொடர். குமுதா பாடி மகிழ்ந்தாள் இதுதான் செய்வினை தொடர். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? பிறமொழியிலிருந்து தழுவி தமிழில் படைக்கப்பட்டது எது? கம்பராமாயணம். இதுதான் பிறமொழியிலிருந்து எடுத்து மொழிபெயர்த்து தமிழை மாற்றியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். சுரமும் சுரம் சார்ந்த இடமும் எது? சுரமும் சுரம் சார்ந்த இடமும் எது? பாலை. பாலை தான் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். எய்னர் என அழைக்கப்படுபவர் யார்? எய்னர் அப்படின்னு யாரை அழைப்பாங்க? இதுக்கான பதில் அம்பை எய்பவர். அம்பை எய்பவர் தான் எய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். 8 தொகையில் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது? 8 தொகையில் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே நூல். 1வது பாட்டு, 3வது பாட்டு, 5வது பாட்டு, 7 இதெல்லாம் ஒரே வரிசை. 2, 4 இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த தொகை நூல் எது அப்படின்னா அகநானூறு. அகநானூறு தான் அடிப்படையில் தொகை நூலாக தொகுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு குறில் வரணும், அப்புறம் தான் நெடில் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஊ வந்திருக்கு, இங்கேயும் ஊ வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், குறில் இங்கே வந்திருக்கு, குறில் இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இங்கே வாய்ப்பு இல்லை. இதுதான் ஆன்சர். இன்னொரு பாயிண்ட் கவனிங்க. இந்த 2ல் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து, அப்புறம் மெய் எழுத்து, அப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து வரணும். ஸோ இந்த புள்ளி வச்சு எழுத்து வந்து மெய் எழுத்து. ஸோ இதுதான் 2வதாக வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 16வது கேள்வியை பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இதில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உவமை அணி தான் வந்திருக்கு. உவமை அணி வந்திருக்கு. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். பொருட்பாலின் இயல்கள் எவை? பொருட்பாலில் இருக்கிற இயல்கள் எவைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மொத்தம் 3 இயல் இருக்கும். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இது ஆன்சர். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? மொழி அப்படின்னா சொல்லுங்கிற அர்த்தம் இருக்குது. சொல்லுக்கு அல்லது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஏவும் யாவும் வருங்க. குறில் ஏ, யா இந்த 2 எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? பாய்மரக் கப்பலில் பாய் அல்லது கயிறு ஏதாவது பழுது ஆயிடுச்சுன்னா அதை மரப்பிசின் கொண்டு இணைச்சிருக்காங்க. இந்த செய்தியை கூறும் நூல் என்ன? பரிபாடல் என்ற நூல் தான் குறிப்பிடுகிறது. பரிபாடல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். வாசவர் பொருள் அறிக. வாசவர் என்பதன் பொருள் என்ன? வாசவர்னா யாருங்க? நறுமண பொருள் விற்போர். நறுமண பொருள் விற்போர் தான் வாசவர். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். திணை வலுவை தேர்வு செய்க. எது திணை வலுங்க? திணைனா என்னங்க? உயர் திணை, அக்ரிணை 2 இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா அமுதன் வந்தது என்பது தான் தவறு. அமுதன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திணைவலு தான் வந்திருக்கு. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். ஔவையார் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அவை என்பதற்கு தாய் என்று பொருள். 59 பாடல்களை பாடியுள்ளார். பான்குடியில் பிறந்தவர். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று கடமைகளை பாடியவர். இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. அவை அப்படின்னா தாய்ங்கிற அர்த்தம் வரும். 59 பாடல்களை பாடியிருக்காங்க. பான்குடியில் பிறந்திருக்காங்க. 4வது பாயிண்ட் தவறு. இது புக்லேயே இருக்குது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று சொன்னவர் பொன்முடியார். பொன்முடியார் தான் இப்படி பாடியிருப்பாங்க. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று பாடியிருப்பாங்க. ஸோ இதுதான் தவறு. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். ஒளி மரபுகளை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆந்தை அலரும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். நாலடியார் பற்றிய தகவல்களை பொறுத்துக. நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம் இருக்குங்க. திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு. பகுத்தவர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கான பதில் அறத்துப்பாலில் 13 அதிகாரம் இருக்குது. பொருட்பாலில் 24 அதிகாரம் இருக்குது. இன்பத்துப்பாலில் 3 அதிகாரம் இருக்குது. மொத்த இயல்கள் 12 இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 40 அதிகாரம் இருக்குது, 12 இயல்கள் இருக்குது. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நடைபெறும் போரில் அரசர் சூடும் பூ என்ன? வெற்றி ஒன்று தான் இலக்கு அப்படிங்கிற வகையில் 2 அரசர்கள் கடுமையாக சண்டை போடுறாங்க. அப்போ என்ன பூவை சூடிக்கொள்வார்கள் என்று கேட்குறாங்க. இதுக்கான பதில் தும்பை பூவை சூடிக்கொள்வார்கள். நல்லா கவனிங்க. வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா அவங்க சூடக்கூடிய பூ தான் வாகைப்பூ. ஆனால் வெற்றி பெறுவதற்காக சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சூடும் பூ தான் தும்பைப்பூ. அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். பாடல் எண்ணிக்கையை பொறுத்துக. எந்த நூலில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் பதிற்று 10ல் 80 பாட்டு இருக்குது. பரிபாடலில் 24 பாட்டு தான் கிடச்சிருக்கு. கலித்தொகையில் 150 பாட்டு இருக்குது. ஐங்குறுநூறில் 500 பாடல்கள் இருக்குது. அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? சயின்ஸுக்கு பழி. சயின்ஸுக்கு பழி. இதை தமிழில் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு பழி அப்படின்னு மாற்றுவாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. சயின்ஸ்னால் என்னதுங்க? விஞ்ஞானம். தமிழில் வந்து விஞ்ஞானம் அல்லது அறிவியல். அறிவியலுக்கு பழி. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை காண்க. இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. எது பிழை இல்லாத தொடர்ன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. எது பிழை அற்ற தொடர்ன்னு கேட்குறாங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் கரெக்டு. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் சரி. அடுத்து 29வது கேள்வியை பாருங்கள். வெறுப்பு எதிர்ச்சொல் தருக. இதுவும் எக்ஸாமில் வந்த கேள்விங்க. வெறுப்புனா என்னங்க? வெறுப்புனா மலை. மலைக்கு என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ பள்ளம் என்பதுதான் ஆன்சர். வெறுப்புக்கு எதிர்ச்சொல் பள்ளம். அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கல்ச்சுரல் வேல்யூஸ். இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பண்பாட்டு விழுமியங்கள். பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். கல்லாமை ஒழிக எவ்வகையான தொடர்? கல்லாமை ஒழிக என்பது எவ்வகையான தொடர்? இது விளைவு தொடர். இங்கே வந்திருக்கிறது விளைவு தொடர் தான் வந்திருக்கு. அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாராட்டியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாராட்டியவர் யார்? பாரதிதாசன் தான் பாராட்டியிருப்பாருங்க. அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. நல்லா கவனிங்க. பொருந்தாததை கண்டுபிடிங்கன்னு கேட்கல, பொருந்துவதை கேட்குறாங்க. அப்போ எந்த தொடரில் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நிறுத்தக்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல்.
இப்படி எழுதினோம்னா பொருள் குழப்பமின்றி நாம் எழுதலாம். அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். பரிதிமார் கலைஞர் எந்த நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலை எழுதினார்? பரிதிமார் கலைஞர் எந்த நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலை எழுதினார்? இதுக்கான பதில் களவழி 40. இந்த நூலை தழுவி தான் அவர் மான விஜயம் என்ற நூலை எழுதியிருக்காங்க. அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். உவே சாமிநாதரின் சிறப்பு பெயர் அல்லாதது எது? உவே சாமிநாதருக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்குது. இங்கே 4 கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று அதில் தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் மகா மகோபாத்தியாய என்பது கரெக்டு. திராவிட வித்யா பூசணம் என்பது சரி. தட்சிணாத்திய கலாநிதி என்பது சரி. திராவிட சாஸ்திரி என்பது தவறு. இப்படி அழைக்கப்படுபவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் அவர் தான் திராவிட சாஸ்திரின்னு அழைப்பாங்க. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு எது? கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு எது? பெருமிதம். கல்வியின் கண் தோன்றுவது பெருமிதம். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். ஆசாரக்கோவை பற்றிய தவறான கூற்று எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தப்புன்னு கேட்குறாங்க. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100 ஆசிரியப்பாக்களை கொண்டது. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2 சரி, 3 சரி. 4வது பாயிண்ட்டில் தவறு இருக்குது. என்ன தவறுனா இது ஆசிரியப்பா கிடையாது. ஆசாரக்கோவையில் இருக்கிறது வெண்பா தான். ஆசாரக்கோவை வெண்பா வடிவத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. மொத்தம் 100 வெண்பாக்கள் இருக்கிறது. ஸோ இங்கே இதுதான் தவறு. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. பிரித்து எழுதுக. அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. இதுக்கான பதில் பாட்டி செய்துனா பாட்டு கூட்டலை செய்து கரெக்டு. கண் உறங்குன்னா கண் கூட்டல் உறங்கு கரெக்டு. வாழை இலைனா வாழை கூட்டல் இலை கரெக்டு. தாளாட்டுனா தா கூட்டல் ஆட்டு தவறு. தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு வரணும். தாள்னா என்னதுங்க? தாள்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்திருக்கிறது தாளாட்டுன்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறாக வந்திருக்கு. அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. பொங்கல் திருவிழாவை ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் வேறு வேறு பேரில் அழைக்கிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. மகர சங்கராந்தி என்பது கர்நாடகா. லோரி என்பது பஞ்சாபில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் லாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தராயன் என்பது ராஜஸ்தானில் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன? நாக்குடைய நுனி மேல் அன்னத்துடைய மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன? இந்த ரா என்ற எழுத்து தோன்றும். நாக்குடைய நுனி, அதாவது நுனி நாக்கு மேல் அன்னத்துடைய மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து இந்த ரா என்ற எழுத்து. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? குறுந்தொகை. குறுந்தொகையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? ஈ என்ற எழுத்து. அண்மை சுட்டு அப்படின்னா ஈங்க. இவன், இங்கு, இதெல்லாமே வந்து அண்மை சுட்டுக்கள். அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். கல்லில் நார் உரித்தல். இதுக்கான மரபு தொடரை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல்னா என்னங்க? இயலாத ஒரு செயல், செய்ய முடியாத ஒரு செயலை செய்கிறது தான் கல்லில் நார் உரித்தல். அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல்லியது. மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல்லியது இடைச்சொல். இடைச்சொல் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும். அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். பிழையை திருத்தி எழுதுக. பிழையை திருத்தி எழுதணும். தன்மை, முன்னிலை, படர்க்கை இதை வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. பகைவர் நீவிர் அல்லீர், இதுதான் கரெக்டு. நீவிர் அல்லீர் என்பதுதான் சரி. அடுத்து 46வது கேள்வியை பாருங்கள். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் யார்? நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று சொன்னவர் யார்? அயோத்திதாசர் தான் குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல்
இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை என்ன? தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை என்னங்க? நாட்டின் இன் அப்படின்னு வந்திருக்கு. இன் அப்படின்னு வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. அப்போ இங்கே வந்திருக்கிறது 5ஆம் வேற்றுமை தான் வந்திருக்கு. அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? விற்கொடி இது எப்படி சேர்ந்துருக்குதுங்க? வில் கூட்டல் கொடி விற்கொடி. இல் அப்படிங்கிறது இர்ரா மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிறது திரிதல் விகாரம் வந்திருக்கு. விற்கொடி என்பது திரிதல் விகாரம். அடுத்து 49வது கேள்வி. சொற்குறுக்கங்களை அடுத்து இடம்பெறுவது என்ன? சொற்குறுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நடப்பு கணக்கு அப்படிங்கிறத நான் போட்டு புள்ளி வச்சு கா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து வருவது முற்றுப்புள்ளி தான் வரும். முற்றுப்புள்ளி தான் வரும். அடுத்து 50வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. 3 சீர்களை கொண்டது எது? ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 50 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தினமும் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான பதில் 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டெஸ்ட்டை சிறப்பாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஆல்ரெடி 3 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.